ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் 244வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக நமது தலைவர் டாக்டர் ராஜவேலு அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செயலாளர் சாதனை சிகரம் துரை அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளரும் என் அன்பு தந்தையும் ஆகிய பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜாயின்ட் செக்ரட்டரி கிருஷ்ணா கேஸ் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்று நமது நிகழ்ச்சியை முன்னிலை வைத்து கொடுப்பவர்கள் இருவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலாவதாக ஓய்வு பெற்ற நகர அமைப்பு அலுவலர் வை தங்கவேலு அண்ணா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் பாடல்களை பாடியும் நல்லதொரு செய்தியை இவர் அளிக்க தவறுவதில்லை. அப்படி அவர் அளித்த செய்திகளை எல்லாம் தொகுத்து அவரே இங்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முன்னில் வைக்கும் மற்றொருவர் தங்கம் கேட்ரிங் குரூப் சர்வீஸ் உரிமையாளர் திரு அசோக்குமார் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை என்று தகவல் அனுப்பியிருக்கிறார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் குடியாத்தம் சீனி சம்பத் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நமது நிகழ்ச்சிக்கு வருடம் ஒரு முறை என்ற அளவில் கடந்த 15 வருடங்களாக இவர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இவரது நிகழ்ச்சி ஒன்று கூட சோடை போனதில்லை. இவர் பெயரில் மட்டும் சீனி அல்ல, இவரது பேச்சிலும் சீனி நிறைந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவரையும் வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய தினம் மிக ஒரு சோகமான நினைவுகளை சுமந்து அவருடைய நினைவாக மறைந்த அன்பு சகோதரர் EVKS இளங்கோவன் அவர்கள் நேற்றைய தினம் சென்னையிலே காலமானார் என்கிற செய்தி நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்று. அவருக்கு நாம் நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலியை அனுசரிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நமது நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் ராஜவேல் அவர்களை அவர்களிடம் மேடை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டு. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வழக்கம்போல் குடைவள்ளல் பாண்டுரங்கன் அவர்கள் குடை வழங்குவார். முன்னிலை வைப்பதாக இருந்தது. முன்னிலை வைப்பவர்கள் வைத்தா அவர்கள் தான் தங்கவேலு ஐயா வந்து விட்டார். அசோக் கேட்ரிங் எனது அருமை நண்பர் திரு அசோக்குமார் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் தங்கம் குரூப் ஆஃப் கேட்ரிங் அவர் வெளியூருக்கு சென்று விட்டதால் அவர் வர இயலவில்லை. அவருக்கு
அவருடைய குடையும் அவருடைய சால்வையும் நாளைய தினம் அவருடைய அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும். தலைவர் அவர்கள் உரை. நிறையா நகைச்சுவைகள் சீனி சம்பத் அவர்கள் வழங்குவார். அதற்கு முன்னோடியாக சமீபத்தில் நான் ஆக்சுவலாக உண்மையிலே நடந்தது கேட்டதில்லை. என்னுடைய தம்பியோட பேத்தி அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, இப்போது லீவில் வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பொரி பாக்கெட்டோடு ஓப்பன் பண்ணி திறக்கும்போது அந்த சின்ன ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வாயில் போட்டு முழுங்கிட்டா. ஆனாலும் அவன் உள்ளே போனாலும் உள்ளே இருக்குதுன்னே சொல்லிகிட்டு இருக்கிற. என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நல்லா பார்த்துட்டிங்களான்னு கேட்டேன். ஒன்று இருமலோ மூச்சு திணறலோ அல்லது வேறு எதுவுமே ஒன்றுமே இல்லை. நான் உள்ளே இருக்குது எடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுங்கள், இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு இது எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி எடுத்தாச்சுன்னு காட்டுங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான்னு சொன்னேன். உடனே அதை எடுத்து பார்த்துட்டு நான் 2 முழுங்கி இருக்கிறேன் அப்படின்ற. உடனே சரி அதுவும் விடாமல் இன்னொரு அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொன்று எடுத்து அதே மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்து காட்டின உடனே மறுபடியும் அதை பார்த்துட்டு இது இல்லை அது வேறு கலர் அப்படின்னா. இந்த மாதிரி குழந்தைகள் நகைச்சுவை நிறைய வேணால் குழந்தைகிட்ட நம்ம பேசினாலே போதும். அதுக்கு நம்ம குழந்தைகளோ பக்கத்து குழந்தைகளோ பேர குழந்தைகளோ எதாக இருந்தாலும் சரி. நமது மீண்டும் தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் என்கின்ற முறையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாலை நேரம் கூட்டத்தில் வருகை தந்து சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நீண்டகால இணைய நண்பர் ஜூபிட்டர் ஃபைனான்ஸ் திரு ராமநாதன் செட்டியார் அவர்கள் நமது ஆரம்பகால லைஃப் மெம்பர். அவர் போன மாதம் அவருடைய நண்பர் ஒருவரை லைஃப் மெம்பர் ஆக்கினார். அவர் இப்பொழுது பல வருஷங்களாக வருவதில்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். அவருடைய வருகையை நாம் அங்கீகாரம் செய்து அவருடைய வருக வருகை என்று வரவேற்று அவர் எப்பவும் நம்முடைய நலவிரும்பியாக ஹியூமர் கிளப்பினுடைய ஒரு நல்ல தொண்டுள்ளத்தோடு செய்கின்ற டர்மெரிக் லயன்ஸ் கிளப்பினுடைய தலைவராக முன்னாள் தலைவராகவும் பல பொது நிறுவனங்களில் நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய அமைப்புகளிலே பல பொறுப்புகளை வகித்தவருமான அன்பிற்குரிய ராமநாதன் அவர்களே எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் ஐ டொனேஷன், பிளட் டொனேஷன் இந்த மாதிரி பொது காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிலே ஒரு 100% என்றால் 1000% சேவை மனப்பான்மையுடன் அவர் சேவை செய்து கொண்டு வருவது எல்லா அரிமாக்களுக்கும் ஈரோட்டில் இருக்கிற 34 அரிமா சங்கங்கள் இருக்க அனைவரும் அறிந்தது. தமிழ்நாட்டிலே ஓரளவு அவருக்கு தெரியாதவர்கள் இல்லை என்கின்ற அளவிலே அவர் சிறப்பாக அரிமா பணியை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஐயா அவர்களை நமது நகைச்சுவை மன்றம் லைஃப் மெம்பராக பெற்றிருப்பது மிக பெருமைக்குரிய ஒன்றாகும். அதேபோல் நீண்ட காலமாக நம்ம பேராசிரியர் அவர்கள் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவராகவும் பல்வேறு அமைப்புகளிலே அவர் பணியாற்றி சிறந்த சேவை செய்கின்ற பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரும் லைஃப் மெம்பர் தான், லைஃப் பூரா வருவதில்லை. ஆனாலும் இனிமேல் அடுத்த மாதத்திலிருந்தாவது நீங்கள் அவசியம் வருகை தந்து நீங்கள்லாம் இங்கே மேடை ஏறி பல விஷயங்கள் கற்றவர்கள். நீங்கள் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துவது போல் எங்களுக்கும் வகுப்பு நடத்துங்கள். அவர் நல்ல மன்றத்தில் என்றால் மணிச்சரம் போல் வார்த்தை உதிர்த்து மன்னவராக இருக்கிற பேராசிரியர்களே மாதந்தோறும் ஒரு முறை அன்புடன் உங்கள் சார்பாக வேண்டுகிறேன். அடுத்தபடி இங்கே முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தங்கவேல் ஐயா அவர்களுடைய மகன் டி சேகர் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார். அவர்களுடைய வருக என்று வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். அதேபோல் திருமதி தமிழ்ச்செல்வி சேகர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்கள் ஐயா நம் தங்கவேல் அவர்களுடைய மருமகள் ஆவார்கள். நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் நல்லதொரு குடும்பமாக நல்லதொரு வாழ்க்கையை
சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற இந்த அற்புதமான ஐயா அவர்களுடைய அவர் நம்மளுடைய 2012 வருடத்திலிருந்து நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய ஆயுள் சந்தா உறுப்பினராக லைஃப் மெம்பராக இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இங்கே வந்து ஒரு 10 நிமிடம் இந்த பழைய பாடல்கள் மேல் அவருக்கு மிக தீராத ஒரு காதல் உண்டு. தன் மனைவியை எப்படி நேசிக்கிறாரோ அதற்கு மேல் ஒருபடி அதிகமாக இந்த பழைய பாடல்களை நேசிப்பதிலும் வாசிப்பதிலும் அவருடைய இதயத்திற்கு பிடித்த ஒன்று. தன்னுடைய 78 வயது கடந்து விட்டார் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் அவருடைய பொழுதுபோக்கு ஆசிரியர் தங்கவேல் அவருடைய நண்பர் இங்கே வந்து பாடிக்கொண்டிருப்பார். அவரும் பாடினார். அவருடைய நண்பர் மாரப்பனார் ஐயா அவர்களும் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருகின்ற வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். நம்ம முன்னிலை வைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திரு தங்கவேலு வைத்தா என்கின்ற பிகாம் டிசிஎல் அவர்கள் நகர அமைப்பு அலுவலர் ஓய்வு பிஎல்டி தமிழ் பிஎல்ஐஎஸ் அவர்கள் நமது முனிசிபல் காலனி ஈரோடு நாளிலே மிக மிக அற்புதமான ஒரு பலத்துக்கு ஒரு இன்ஜினியர், அழகுக்கு ஒரு இன்ஜினியர் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பங்களாவிலே தன்னுடைய மகனும் மருமகளும் மனைவியுடன் அவர் வாழ்ந்து கொண்டு சிறப்புற நெறியான வாழ்க்கையும் சிறப்பான முறையிலே அவர் தன்னுடைய ஒழுக்கத்துடனும் அவருடைய பணியாக தமிழ் நகரமைப்பு அலுவலராக தமிழ் பிளானிங் ஆஃபீஸராக இருந்த காலத்திலும் மிக நேர்மையாக நடந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான அதிகாரி ஆவார். அவர் சொந்த ஊர் மோகனூர் என்கின்ற இந்த மோகனூர் சர்க்கரை ஆலைக்கு பக்கத்தில் ஒரு சிற்றூரிலே ஒரு கிராமம் என்று சொல்லலாம். ஆனால் கிராமத்தை விட குக்கிராமம் என்று சொல்வதுதான் சாலச் சிறந்தது. அப்படிப்பட்ட குக்கிராமத்தில் இன்னும் பல ஏக்கரா இடங்களெல்லாம் வைத்திருக்கிறார். அதுக்கு அடிக்கடி அங்கே சென்று பார்த்து வருவார். இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் ஆவார். இந்த பழைய பாடல்களை பாடி பேசுவது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒவ்வொரு மாதமும் அந்த பழைய பாடல்களை பற்றி இங்கே சிறப்பாக நம்ம இடமெல்லாம் கலந்து கொள்வார், பேசுவார். அவர் நண்பரையும் இப்போ துணைக்கு அழைத்து கொண்டு ஆசிரியர் தங்கவேலை பாடவும் வைக்கிறார். அவரும் ஒரு எம்கே தியாகராஜ பகதூர் போல் பாடுவார். நாமும் ரசிப்போம். இந்த வாட்டி 2 பாடலில் ஒரு பாடல் மிக இந்த இரவும் வரும் பகலும் வரும் நன்றாக தான் இருந்தது. 2வது பாடல் ஒரு நல்ல பாடல் தான். ஆனால் அதே ஈவிகே சிலங்குக்கு செலுத்திய பாடல் மாதிரி தெரிகிறது. இருந்தாலும் அவர் அப்படிப்பட்ட நண்பர்களை எல்லாம் வைத்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர் பல புத்தகங்களிலே எழுதியிருக்கிறார் ஓய்வு நேரங்களிலே. அதை நம்முடைய பேச்சாளர் சீனி சம்பத் கூட சொன்னார். ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு எழுத்துக்களையும் நுணுக்கமாக எழுதி தன் நேரத்தை அதற்கு செலவழித்து அதற்கு ஒரு மனசு வேணும். அந்த நேரத்தை ஒதுக்கி அதில் இன்வால்மெண்ட் அதிலே அது உள்வாங்கி எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட்டு பல புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் ஒவ்வொரு புத்தகத்தையும் மிக ஆர்வத்துடன் அவருடைய பதிப்பகத்தாரோடு அதற்கு அவருக்கு ஒரு நல்ல அது ஒரு தொண்டு செய்திருக்கிறார். அதெல்லாம் டைரியில் எழுதி வைத்ததெல்லாம் நமக்கு பிறகு என்ன அப்படின்று சொல்வது அதெல்லாம் ஒரு புத்தக வடிவிலே நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளெல்லாம் பலன் பெற வேண்டும், நாளை இளைஞர்களெல்லாம் படித்து பயன்பெற வேண்டும் என்று அந்த தத்துவ பாடல்களாகட்டும், காதல் பாடல்களாகட்டும், வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து வருகின்ற பாடலாகட்டும், அந்த காலத்தினுடைய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடலாகட்டும், கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலாகட்டும், உடுமலை நாராயணகவி பாடலாகட்டும், இப்படியெல்லாம் அவர் பல பேர்களுடைய பாடல்களெல்லாம் தொகுத்து அதை இவரே எழுதி தொகுத்து அதை புத்தகமாக வெளியிடுவார். அப்படிப்பட்ட ஆர்வலர் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒழுக்கச் செயலரான அந்த உத்தமரை இந்த நகைச்சுவை மன்றம் ஒரு புரவலராக பெற்றிருக்கிறது. நம் அறக்கட்டளையினுடைய வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய ஸ்பான்சர் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முறை தான் அவருக்கு கூட ஒரு கூட்டாளி சேர்த்து கொண்டு அசோக்குமாரையும் இணைத்து நான் செய்தேன் என்பதை அன்புடன் தெரிவித்து கொண்டு
அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெரியவர் தங்கவேல் அவர்களை இந்த நகைச்சுவை மன்றம் போற்றுகிறது, புகழுகிறது, வாழ்த்துகிறது, வணங்குகிறது என்று சொல்லி அவரை வாழ்த்த வயதே இல்லை, வணங்கி மகிழ்ந்து அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். அவர் 100 ஆண்டு வாழ்வது என்று சொன்னால் அது கஞ்சத்தனம். தீர்காயுசுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் சான்றோர்கள் கூற்றுப்படி 120 வருடம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் மகன் எப்பொழுது மருமகளும் மகனும் அவர் மனைவியும் துணை செய்கிறார்கள். அதுபோல் அவர் ஊக்கமும் ஆக்கமும் பெற வேண்டும். அவர் இங்கே வந்து பேசுனா எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. அதற்கு அவர் வீட்டில் நீங்கள் எல்லாம் அவர் கொடுக்கின்ற ஆதரவு தான் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகனையும் மருமகளையும் பெற்றிருக்கிற மனைவியும் பெற்றிருக்கிற அவரை வருக வருக என்று உங்களை சார்பலை வரவேற்று என்னுடைய அவர் முன்னிலை வைத்து இந்த ஸ்பான்சர் செய்ததற்கு நகைச்சுவை மன்றம் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்தாற்போல் இன்னொரு ஸ்பான்சர்தாரர் இன்றைய தினம் வெளியூர் சென்று விட்டதால் திரு அசோக்குமார் அவர்கள் மேனேஜிங் டைரக்டர் தங்கம் குரூப் ஆஃப் கேட்ரிங் அவர் வரவில்லை. அவர் அடுத்த முறை வருவார். அவரும் நீண்டகால ஆரம்பகால லைஃப் மெம்பர் தான். அதற்கடுத்தாற்போல் சிறப்பு பேச்சாளர் என்னுடைய எழுதகை நண்பர் முத்தமிழ் செம்மல் அமுதமொழி செல்வர் உயர்திரு சீனி சம்பத்து குடியேற்றம் அவர்கள் இங்கே ஒரு அற்புதமான தலைப்பில் பேச இருக்கிறார். தலைப்பினுடைய பெயரே அகழ்விளக்கும் மத்தாப்பும் என்கின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதில் அவர் ஏறத்தாழ ஒரு 60-70 நிமிடம் வரையில் அவர் பேச இருக்கிறார் என்பதை அன்புடன் தெரிவித்து கொண்டு, அவர் தமிழ்நாடு பூராவும் பட்டி தொட்டி எங்கும் கிராமந்தோறும் குக்கிராமந்தோறும் தமிழ்நாட்டில் எல்லா நகரத்திலும் அவர் பட்டிமன்ற நடுவராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் அவர் கலந்து கொண்டு ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக அவர் ஆசிரியராக இருந்து கொண்டிருந்த போது இப்போ ஓய்வு பெற்ற பிறகும் அவர் நாடு போற்றும் நல்ல பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரும் புத்தகம் நிறைய பாடல்கள் எல்லாம் பதிவு செய்து எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு தான் அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு ரோல் மாடலாக தங்கவேல் ஐயா எழுதியது போல் நீங்களும் அந்த பதிப்பகத்தாரோடெல்லாம் தொடர்பு கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு பிறகு அதையெல்லாம் வெளியிடுங்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் மகன் கண்ணதாசனுடன் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு பல நண்பர் வானதி பதிப்பகத்தார் பற்றினா மத்தியானம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை சம்பத் அவர்கள் செய்வார் என்று கருதுகிறேன். அப்படிப்பட்ட நாடு போற்று நல்ல பேச்சாளர் பல முறை இங்கே வந்து பேசியிருக்கிறார். பல அரிமா சங்கங்களிலும் ரோட்டரி கிளப் கல்லூரியில் அழைத்து சென்றிருக்கிறோம். அப்படிப்பட்டவரை நான் வருக என்று நம்ம நகைச்சுவை மன்றத்தின் சார்பில் வரவேற்று அவருடைய தலைப்பு நன்றாக இருக்கிறது, அகழ்விளக்கும் மத்தாப்பும். அதை ஒருவனாக நானும் கேட்க பிரியப்படுகிறேன். அவருக்கு பின்னணி இசை தபேலா வாசிப்பவர் சேலத்திலிருந்து வருகின்றிருக்கிற ஐயா பாபு அவர்கள் சேலம் விநாயக மிஷன் காலேஜில் பணியாற்றுகிறார் லேபில். அவரும் இந்த தபேலா வாசிப்பதில் மிக ஆர்வம் உள்ளவர். அப்படிப்பட்ட அவரையும் வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்த சீனி சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பேசுவதற்கு. அவர் பேசுகிறாரா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழன்னையின் திருவடிகளையும் இயன்ற தாய் தந்தையரின் திருவடிகளையும் மானசீகமாக வணங்கி இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஈரோடு நகைச்சுவை மன்றத்தினுடைய மாண்பமை தலைவர் டாக்டர் பிபி ராஜவேல் ஐயா அவர்களே, இந்த விழாவுக்கு முன்னிலை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நகரமைப்பு அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற ஐயா திரு தங்கவேலு ஐயா அவர்களே, எங்களுக்கெல்லாம் இந்த நகைச்சுவை மன்றத்திற்கு வருகிற போதெல்லாம் குடை வழங்கி எங்களை பெரிதும் சிறப்பிக்கின்ற பெரியவர் ஐயா பாண்டுரங்கனார் அவர்களே, துணைத் தலைவர் திரு ஆர் பாலமுருகன் வழக்கறிஞர் அவர்களே,
என்பால் அளவு கடந்த அன்பு பாராட்டி வருடத்துக்கு 2 முறையாவது என்னை அழைத்து எனக்கு ஒரு கௌரவத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற செயலாளர், உடையைப் போலவே உள்ளமும் வெண்மையாக அமைந்திருக்கின்ற அண்ணன் திரு எம் துரை அவர்களே, இணைச் செயலாளர்கள் திரு எம் சக்தி நல்லசிவம் அவர்களே, எங்களை எல்லாம் அன்போடு அழைத்து சென்று விடவும் இருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் திரு கே செந்தில்குமார் அவர்களே, மற்றும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் தங்கம் குரூப் கேட்டரர்ஸ் திரு அசோக்குமார் அவர்களே, என்னோடு இந்த இசை நிகழ்ச்சியிலே தபேலா வாசிக்க வருகை தந்திருக்கின்ற சேலம் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நான் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக ஒரு ஆள் பலமுறை திரும்ப திரும்ப வருகிறார் என்று சொன்னால் அவ்வளவாக வரவேற்பு இருப்பதில்லை. ஆனால் ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு வித்வான் போயிருக்கார், பாடகர், ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, 2வது முறை பாடினார், ஒன்ஸ் மோர்ன்னாங்க. 3வது முறையும் பாடின பிறகு திரும்பி ஒன்ஸ் மோர்னு கேட்ட உடனே ஒரு 4வது முறை பாடுவதற்கு முன்னால் கேட்டார், என் பாட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னார். இல்லை, நீ ஒழுங்காக பாடுற வழியும் நாங்கள் விட போகிறதில்லைன்னா. அது மாதிரி என்னை பல முறை அழைத்திருப்பது நான் ஒழுங்காக பேசும் வரை விடப்போவதில்லை என்ற எண்ணத்தினால் இருக்குமோ என்று ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். உண்மையிலேயே ஈரோடு மண் என்னை அங்கீகரித்ததை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மனப்பூர்வமாக இந்த நகைச்சுவை மன்றத்து தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், குறிப்பாக துரையண்ணன் அவர்களுக்கும் அவருடைய பாதங்களிலே விழுந்து என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்து கொண்டு, இன்றைய தினம் முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் கண்ணதாசனில் கண்ணதாசன் என்ற ஒரு நூலை அழகாக எழுதியிருக்கிறார். அதை பற்றி ஒரு சிறிது நேரம் பேசிவிட்டு அப்புறம் என்னுடைய தலைப்பிற்குள்ளே நுழையலாம் என்று நான் கருதுகிறேன். நகரமைப்பு அலுவலராக இருந்து பணியாற்றியதாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த பாடலினுடைய அழகுகளையெல்லாம், அந்த அமைப்புகளையெல்லாம் வியந்து 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 ஏற்கனவே கண்ணதாசனுடைய பாடலுக்கெல்லாம் மூலம் எங்கிருந்து வந்தது என்பதை ஒரு நூலாக எழுதியிருந்தார். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. யாருமே அந்த கோணத்திலே கண்ணதாசனை அணுகியதில்லை. இப்பொழுது கண்ணதாசனில் கண்ணதாசன் என்ற தலைப்பில் அவர் நூலை எழுதியிருக்கிறார். படித்து பார்த்தேன், உண்மையிலேயே நான் வியந்து போனேன். பொதுவாக சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து என்று சொல்வார்கள். ஒரு புலவர் இன்னொரு புலவரை மனமாற பாராட்டவே மாட்டார். ஆனால் இந்த புலவன் ஐயா அவர்கள் நகரமைப்பு அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு கூட பிலிட் படித்து பாஸ் செய்திருக்கிறார். பேச்சுலர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் படித்து தேர்வு செய்து தேர்ச்சி பெற்று குறளுக்கு பொருள் குறள் வடிவிலேயே வெண்பா இலக்கணத்திலேயே 2 அடிகளில் அவர் 1330 குறள்களுக்கும் எழுதியிருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். உண்மையிலேயே நான் வியந்து போனேன். நான் எம்ஏ, அவர் பிலிட். செந்தில் சொல்வது போல், அன்னையே நான் 7th பாஸ்னே, நீங்கள் 9th ஃபெயிலுன்னே என்ற மாதிரி அவர் பிலிட் தான் படித்திருக்கிறார். என்றாலும் கூட 8ஆம் வகுப்பு தான் படிக்க வைத்தார்கள் என்னை என்று கண்ணதாசன் சொல்லுவார். ஆனால் அவருடைய பாடல்களையும் அவருடைய நூல்களையும் ஆய்வு செய்து எத்தனை பேர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்று இருக்கிறார். அதுபோல அறிவு என்பது படிப்பினுடைய எல்லையை பொறுத்தது அல்ல, அது ஆய்வு மனப்பான்மை செய்கின்ற அறிவின் ஆழத்தை பொறுத்தது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற வைத்தா ஐயா அவர்களை நீங்கள் மனமாற என்னுடைய உரைக்கு பின்னால் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷமாவது அவரை பற்றி பேசணும். அவர் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். கண்ணதாசன் பொதுவாக மனைவி, அது எல்லோருக்குமே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுகிறார்கள். அது நிறைய பேருக்கு நல்ல வரமாகத்தான் அமைந்திருக்கிறது.
ஆனால் சில பேருக்குத்தான் அது வரமா சாபமா என்றே தெரியாமல் இருக்கிறது. போட்டா போட்டியெல்லாம் போடுறாங்க. காரில் போயிட்டுருக்கே ட்ரைவ் பண்ணிவிட்டு புருஷன் போயிட்டே இருக்கார், வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாம். ஊத்தங்கரையிலிருந்து செங்கம் போகிற வழியில் கொஞ்சம் குரங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல வரும்போது புருஷங்காரன் பொண்டாட்டி பார்த்து நைஸாக ஒரு கிண்டல் அடித்தான். என்னடி உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இப்படி மாப்பிள்ளை வர்றாருன்னு கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாமல் வழிமறிக்கிறாங்களே, அவங்களுக்கு சத்த நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதான்னா, அப்போ எங்கள் வீட்டாரெலாம் குரங்கா அப்படின்னு வாய் திறந்து கேட்கல. பதிலுக்கு திருப்பி அடித்தா பாருங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு வந்த சொந்தம் தாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அது மாமனார், அது மாமியார், அது நாத்தனார், அதெல்லாம் மச்சனமாருங்க. அவங்களுக்கு தானாகவும் சொன்னால் தெரியாது, அவங்களுக்கும் புரியாது. ஏற்றுங்க வண்டியேன்னா இப்போ புருஷங்கார வாங்கி கட்டிக்கினா. இது போல் எலியும் புனையுமாக பல ஊர்களில் இருக்கின்ற போது இங்கே கணவன் மனைவி, அந்த மனைவி என்பவள் எப்படியெல்லாம் சில நேரத்தில் கணவனுக்கு தாயாக மாறுகிறாள் என்பதை அவர் விவரித்து கண்ணதாசனிலிருந்தே சான்றுகளை கொடுத்திருக்கிறாரே, அதிர்ந்து போனேன். பொதுவாக மனைவியை பற்றி, தாயை பற்றி கண்ணதாசன் சொன்னது போல யாருமே சொன்னதில்லை. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தணைத்து துன்பம் தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. பசித்த முகம் பார்த்து பழகும் விதம் பார்த்து பழம் தரும் சோலையது. இருக்கும் பிடி சோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோவிலது. துடிக்கும் உளம் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர் தாய்மை. இதுதான் தாயினுடைய இலக்கணம். அந்த தாயினுடைய இலக்கணம் சில நேரத்தில் மனைவியிடம் பொருந்தி வருகிறது. அதை கண்ணதாசன் பல பாடல்களில் சொல்லி இருக்கிறார் என்ற கோணத்தில் அவர் ஆய்வை செலுத்தி இருக்கிறார். உண்மைதான். இப்பெல்லாம் எந்த ஆம்பளையாவது ஒரு 7 to 9க்குள்ளே போய் வீட்டில் மனைவி கிட்ட சோறு போடுமா, டிஃபன் எடுத்து வைமான்னு கேட்க முடியுதா? கேட்க முடியுதுங்களா? இல்லைன்றாங்க. தனியாக வந்தவங்களாம் தைரியமாக சொல்கிறாங்க. துணைவியோட வந்தவங்கெல்லாம் பதில் சொல்கிறதா இல்லை பக்கத்துலேயே ஆளை வச்சுக்கிட்டு எப்படி நாம் சொல்கிறதுன்னு தயங்குறாங்க. புரியுது. ஆனால் அவங்க மனக்கம் யாருமே 7 to 9, 9:30 வரையும் போய் டிஃபன் கேட்க முடியாது. என்ன சீரியல்? ஒரு ஆள் சொல்கிறான், எனக்கு விளம்பரம் தான் சார் சோறுவே போடுதுன்றான். ஏன்னா விளம்பரம் போடும்போது தான் தோசைகள்லேயே எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசன் கண்ட மனைவி என்ன சொல்லுகிறாள்? நீ சாப்பிடணும், நீ சாப்பிடுவதை கண்டு நான் பசியார வேண்டும் என்று சொல்லுவது ஒரு தாய்மையின் பண்பல்லவா? பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், தானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். பாலும் பழம் படம் கன்னடத்து பைங்கிலியும் நம்முடைய நடிகர் திலகமும் அந்த பாடலில் நடிக்கும்போது எதை பாராட்டுவது? கண்ணதாசன் வரிகளையா, இசையமைத்த MS விஸ்வநாதனையா, பாடிய TMS P சுசிலாவையா, நடித்த சிவாஜி சரோஜா தேவியையா? யாரை பாராட்டுவது? சாலமன் பாப்பையா வந்தால் கூட தீர்ப்பு சொல்ல முடியாது. இதே போல பாருங்க, இன்னொரு பாட்டில் சொல்றாரு,
மலர் கொடுத்தேன். மனைவி சீமந்தம். அந்த சீமந்த நேரத்தில் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கணும். எல்ஐசி பில்டிங் கட்டின என்ஜினியர் மாதிரி ஒரு பெரிய அப்படி கித்தாப்போட பார்ப்பார். எல்லாருக்குமே அது ஏன் இதுக்கெல்லாம் காரணம் நம்மால் தான், நான் தான் அப்படின்ற ஒரு பெருமையோடு நின்றுட்டு இருக்கும்போது கணவன் பாடுறான், மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராசாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, ஓ என்னையும் தாலாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவழும் பிள்ளை என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா, ஓ என்னையும் தாலாட்டம்மா. இதுவரையிலையும் வைத்தா கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்த சரணத்தை பார்த்தார். என்ன சொல்றாரு? கண்ணான மகராசி தாயாகிறாள், கண்ணான மணவாளன் சேயாகிறான். மனைவி தாயாகிறாள், கணவன் அங்கே சேயாகிறான். அதுக்கு மேல கண்ணதாசன் போட்டார் பாருங்க. ஷேக்ஸ்பியர் கூட இப்படி எழுதியிருப்பாரான்னு தெரியல. தொட்டில் கட்டில் கொண்டால் அங்கு நான் பிள்ளையே, தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே. அப்ப மனைவிக்கு 2 பிள்ளை, கணவனும் ஒரு பிள்ளைன்றா. அப்ப அந்த மனைவி தாயாக மாறுகிற அந்த விந்தையை பல்வேறு பாடல்களில் சொல்லுகிறார். நான் 2 உதாரணமாக காட்டேன். ஏன்னா இன்னொரு தலைப்பில் சொல்லணும் இல்லையா? இந்த ஒரே ஒரு தலைப்புக்காக அவர் சொல்கிறேன். அதாவது இறைவன், இந்த நம்ம ஈரோடு பெரியார் மன்றத்தில் இறைவனை தொடருமேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். கண்ணதாசனுடைய பாடலை அவர் ஆய்வு செய்திருப்பதற்காக நான் தொடுகிறேன். அதில் கடவுள், ஆண்டவன், மனிதன், இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி கண்ணதாசன் எந்தெந்த இடங்களில் எப்படி எழுதியிருக்காருன்னு இவர் ஆய்ச்சி பண்ணியிருக்கார் பாருங்க. 14 பாடல்கள், வியந்து போன 14 பாடல்களை எடுத்து ஆய்வு செய்து அந்த கண்ணதாசன் இறைவனையும் மனிதனையும் எப்படி ஒற்றுமைப்படுத்துகிறான், எப்படி வேற்றுமைப்படுத்துகிறான் இவர் ஆய்வு பண்ணியிருக்கார் பாருங்க. அதில் சொல்றாரு, ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80 உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. வாட் இஸ் த டிஃபரண்ட் பிட்வீன் மேன் அண்ட் காட்? கடவுளுக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு? உருவத்தை பார்ப்பவன் மனிதன், உள்ளத்தை பார்ப்பவன் இறைவன். இது கண்ணதாசன் எப்போ எழுதினாரு? தர்மம் தலை காக்கும் படத்தில் எழுதின பாட்டு இது. அதே இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. மனுஷன் ஒரு பிள்ளைக்கு அப்பன், ஆனா ஆண்டவன் எல்லாருக்குமே அப்பன்னு சொல்லி மனிதனையும் இறைவனையும் கம்பேர் பண்ணி கார்லேட் பண்ணி காட்டுறாரு கண்ணதாசன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. பல்லவி அங்க இது. இந்த 2 வரியில எப்பேற்பட்ட சித்தர்கள் கண்ட அந்த ஞானத்தை அப்படியே கொட்டி பிழிந்து தந்து விட்டார் கவியரசு கண்ணதாசன். மனுஷன் என்ன நினைக்கிறான்? வாழ்வு நிலைக்கும் என்று நினைக்கிறான். தை மாசம் மார்கழி கடைசியிலேயே அரிசி 4 மூட்டை 10 மூட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து, ஏன் அடுத்த மார்கழி வரையும் உயிரோடு இருக்க போறோன்ற நம்பிக்கை. மனுஷன் நினைக்கிறான் வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைக்கிறான் பாவம் அந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோன்றதை தெரியாமல் அரிசியை வாங்கி மூட்டை மூட்டையை அடுக்கிறான். நகை 8000 கிராம் விற்றாலும் சரி, 9000 விற்றாலும் சரி, 10,000 விற்றாலும் சரி, எல்லா ஜுவல்லரியிலும் போய் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருந்தா கல்வன் எங்கே நகைத்தின்னு போயிடுவான்னு சொல்லிட்டு லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறான். நம்ம மனுஷன் பாவம்டா என்று சொல்லி இறைவன் பாவம் என்று நினைக்கிறான், மனிதனோ நிலையானது வாழ்க்கை என்று கருதுகிறான். கம்பேர் பண்ணி காட்டுறாரு பாருங்க. அதே
இன்னும் கொஞ்சம் செய்த சொன்னா என்ன சொல்றாரு, இறைவனுடைய இடத்துல முடிந்த கதை தொடர்வதில்லை, மனிதனுடைய வாழ்க்கையிலோ தொடர்ந்த கதை முடிவதே இல்லை. இதுதான் இந்த ரெண்டு பேருக்கு வேறுபாடு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. இறைவன் ஏட்டிலே முடிஞ்சா க்ளோஸ், மனிதன் வீட்டில் தொடர்ந்தா முடிகிறதே கிடையாது என்று சொல்லி ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி சொன்னார் பாருங்க. அது மட்டும் இல்லை, அதே கண்ணதாசன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த ஆண்டவனை நான் பார்க்கணும். ஏன்னு கேட்டா, காதலிக்க வச்சு காதலியை பிரியம் வச்சானே மனுஷன் பாடுறான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும்னு தான் கண்ணதாசன் போல் எழுதினார். ஆனால் என் வாயால் நான் அப்படி பாட மாட்டேன்னு டிஎம்எஸ் ஒதுங்கின பிறகு அவர் வாட வேண்டும்னு அதை மாற்றி பாடினார். இப்படி மனிதனையும் கடவுளையும் ஒப்புமைப்படுத்தி பலவேறு பாடல்கள். அப்படிப்பட்ட கடவுள் ஏண்டா கல்லானான், மனுஷன் மனசு கல்லா போனதுனால அவன் மனசு கல்லா போச்சு என்று சொல்லி கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானாம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றானாம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒருவன் அதையே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இப்படி இறைவனும் மனிதனும் பல்வேறு இடங்களில் வருவதை அழகா சொல்லி கம்பேர் பண்ணவர். ஆண்டம் மேலே ஒரு கோபம் வருது பாருங்க. அப்ப கண்ணதாசன் எழுதியிருக்காரு பாருங்க, கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும், என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம், மனிதன் கொண்ட கோலம். இங்க மனுஷன் கோபமா திட்டுறாரா? இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணையும் படைத்து இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே. இப்படி மனுஷங்க ஆண்ட மேல கோபப்பட்டு பாடுவது போல, கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தா கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும், இறைவா நீ கூட குடிகாரன். இறைவனே குடிகாரன்ட்டார். ஏழைகள் வாழ்வில் இப்படி விளையாடுகிறாயே இறைவா, நீயே ஒரு குடிகாரன், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தாங்க. இப்படி கண்ணதாசனை பற்றி பல்வேறு பாடல்களில் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் பட்டம் பெறுவதற்கேற்ற வகையில் தம்முடைய ஆராய்ச்சியை விரிவு செய்திருக்கின்ற ஐயா அவருடைய பணி மென்மேலும் வளர வேண்டும், அது பல்வேறு நூல்களாக பரிணமிக்க வேண்டும், அதை நாமெல்லாம் படித்து இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்புக்குள்ளே நுழைகிறேன். மத்தாப்பு தீபாவளியோடு போச்சு, தீபம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் போச்சு. அதனால் எதுக்கு போனதை கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க? துரை சார் என்கிட்ட சொன்னார், எது கஷ்டப்படுறீங்க, டிஎம்எஸ்ஸை பாடுறீங்க, சீர்காழியை பாடுறீங்க, பிபி சீனிவாசை பாடுறீங்க, வேறு பாடல்களையே இவர் பாட மறுக்கிறாரே. அதே போல் கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, பட்டுக்கோட்டை இந்த 4 கவிஞர்கள் தான் சினிமாவில் இருக்கிறார்களா? வேறு கவிஞர்களே இல்லையா? அதையெல்லாம் பாட வேண்டும் என்று சுவைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்ன பிறகு நான் தலைப்பையே நான் அதோடு விட்டுவிட்டேன். எனவே மத்தாப்பு, அகல் விளக்கு வரும், பழைய பாடலெல்லாம் அகல் விளக்கு. ஏன்னு கேட்டால் அகல் விளக்கு பார்த்தா அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காது, ஆனால் அதில் பொருந்தி இருக்கிற அழகு, ஒளி, தெய்வீகம்,
அந்த கோயிலில் வைக்கலாம் அகல் விளக்க, மத்தாப்ப கோயில் உள்ள வைக்க முடியுமா? வெளியே தான் போய்ட்டு வான வேடிக்கை காட்ட முடியும். அது எவ்வளவு நேரம் கண்ணை பறிக்கிறது? கொஞ்ச நேரம் மட்டும்தான், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுது இல்லைங்களா? ஆகவே பழைய பாடல்களுக்கும் புதிய பாடல்களுக்கும் என்ன வேறுபாடு என்று நான் நடுவிலே சொல்ல வருகிறேன் என்றாலும், டிஎம்எஸ், சீர்காழி, ஜேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியன் தவிர வேறு யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாடலை நீங்கள் பாடலாமே. ஓ, பாடலாமே. சிதம்பரம் ஜெயராமன் ஒருத்தர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ரொம்ப பழையகால பாடகர். அந்த சிதம்பரம் ஜெயராமனை திருச்சிக்கு கூட்டு வர்றாரு கவிஞர் திலகம் வாலி. வரும்போது சிதம்பரம் ஜெயராமன் சாஸ்திரிய சங்கீதம் கற்றவர். எல்லா ராகங்களையும் அவர் அம்மிங் பண்ணிகிட்டே வர்றார். மோகன ராகம், அட்டானா ராகம், பந்துவராளி ராகம், இப்படி ஒவ்வொரு ராகத்தையும் அம்மிங் பண்ணே வரும்போது அவர் பாடி அந்த ஒரு ஹம்மிங்கை பண்ணும்போது பின்னால் அமர்ந்திருந்த வாலி அவர் இதுக்கு முன்னால் பார்த்ததும் இல்லை, அவரோட பேசுனதும் இல்லை. அதனால் இவர், ஐயா நீங்கள் பாடுறது இந்த ராகம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, ஓ உனக்கு ராகமெல்லாம் அத்துப்படியா? ஆனால் இப்படிப்பட்டவங்கெல்லாம் பாட்டு எழுத வந்தால் பரவாயில்ல. இப்போ புதுசாக யாரோ வாலின்னு ஒருத்தர் வந்திருக்கானா, அத்தை மடி மெத்தையடி ஆடி விளை ஆடம்மா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். இப்போ வாடகை இருந்துட்டு போயிடுவானா? இப்படியெல்லாம் பாட்டு எழுதுறான். இவெல்லாம் பாட்டு எழுதலைன்னு தமிழ்த்தாய் என்ன கவலையாப்பட்டா அப்படின்னு உடனே வாலி கப்சுப்புன்னு அமைதியாக வந்தார். ஸ்ரீரங்கத்தில் வந்து இறங்கின உடனே வாலியை நிறைய பேருக்கு அடையாளம் தெரியுது, சிதம்பரம் ஜெயராமன் நிறைய பேருக்கு அடையாளம் தெரியல. வாலி வந்துட்டார், வாலி வந்துட்டார், வாலி வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சிதம்பரம் ஜெயராமன் திரும்பி வாலியை பார்த்து, இந்த காவேரி தண்ணி குடிக்கிறவனுக்கு குசும்பு ஜாஸ்தியா? காவிரி தண்ணி குடிக்கிறவனுக்கே குசும்பு ஜாஸ்தி காட்டிட்டேல்ல, இவ்வளோ நேரம் வாலின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னாராம் சிதம்பரம் ஜெயராமன். ஆனால் அவருடைய குரல் ஒரு காலத்தில் சிவாஜி அப்படி நேசித்தார். தூக்கி படத்தில் இவர் பாட, டிஎம்எஸ் பாட்டை பாடுறதுக்கு இசையமைப்பாளர் இவர் பேரை சொல்கிறாரு. புது ஆளெல்லாம் போட்டு பரீட்சை பண்ணாதீங்க, சிதம்பர ஜெயராமன் குரலுக்கும் என்னுடைய ஆக்டிங்க்கும் ஒத்து போயிடுச்சு, புது ஆளுங்கள்லாம் போட்டு பரீட்சை பண்ணி விஷ பரீட்சைலாம் பண்ணாதீங்க, வேண்டாம் போங்க, வேண்டாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் என்று சொல்லி அந்த ஒரு டிஎம்எஸ் பாட்டை மட்டும் கொண்டு போய் காட்டினாங்க. அப்போ தான் இது என்ன பாட்டு தெரியுங்களா? அது ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம், அதன் உள்ளே இருப்பதுவோ ஈரும் பேனாம், இதை மெய்யாக கண்டவனே புத்திமானாம், மேனி மினுக்கும் பெண்டுகளை பார்த்திடானாம், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, வீண் பெருமை காட்டி சிறுமை செய்யும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே. இந்த பாட்டை கேட்ட உடனே சிவாஜி அப்போ ஓகே சொன்னவர் தான் சிதம்பரம் ஜெயராமனுக்கு விடுதலை. அதுக்கு பிறகு சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் எல்லா பாட்டையும் பாடினார். ஆனால் அதுக்கு முன்னால் இவருக்கு எத்தனை பாட்டுங்களை இது பாடியிருக்காரு. விண்ணோடும் முகிலோடும் யார் பாடினது? புதையலுக்கு சிதம்பரம் ஜெயராமன் தானே. தங்கப்பதுமையில் யார் பாடினது? சிதம்பரம் ஜெயராமன் தானே. என்ன பாட்டுங்க அது! அந்த பல்லவி தொகையராவை இழுப்பார் பாருங்க சிதம்பரம் ஜெயராமன். ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான், வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான், அந்த கொடுமைக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே,
ஆரம்பம் ஆவது மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பம் ஆவது மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே, சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே, அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. அஞ்சி கதறி கதறி நின்று பதறி புலம்பினாலும் சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே, சரிபட்டு வருவானோ ஞான பெண்ணே. அதில் அந்த கண்ணு தெரியலன்ன உடனே அந்த பத்மினி பதறதுக்கு ஒரு பின்னணி குரல் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த பாட்டு சிதம்பரம் ஜெயராமன் பாடுச்சு. அது மட்டும் இல்லை, சிதம்பரம் ஜெயராமன் இன்னொரு பாட்டு பட்டுக்கோட்டை பாட்டு எழுத வந்தார். எம்எஸ்வி கிட்ட பல முறை அறிமுகம் செஞ்சாலையும் மருதகாசி பட்டுக்கோட்டையெல்லாம் பாட்டு எழுதுறாங்க. புது ஆளெல்லாம் நான் வந்து பட்டுக்கோட்டையை சேர்க்க மாட்டேன், புது ஆளெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்போ தான் பட்டுக்கோட்டைக்கு ரோஷக்கார மனுஷன் என்னை பாக்கா கட்டி கிடக்குது அந்த ஆள். நான் எழுதின அந்த 4 வரியை பார்த்தாட்டா எனக்கு பாட்டு சான்ஸ் கொடுக்குறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 வரி எழுதி கொடுத்தார், கிறுக்கி உள்ளே அனுப்புனார். அதை பார்த்துட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அப்படியே பதறி போய் ஓடியாந்தாராம் வெளியே. அதுக்கப்புறம் தான் ஆண்டவங்கிட்ட போய் புலம்புனாராம், ஆண்டவா என் மனசில் கர்வம்னு ஒன்று ஆணவம் ஒன்று இருந்ததுனால தானே அந்த புதுக்கவிஞனை நான் அப்படி நிராகரித்தேன். ஆனால் அவன் எழுதி இருக்கிறது 18 சித்தர்களும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் 4 வரியில் கொண்டு வந்துட்டானே. ஐயோ, இனிமேல் என் மனசில் இந்த ஆணவம் தலதூக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட அழுதார் எம்எஸ் விஸ்வநாதன். அப்படி அழ வைத்த வரிகள் பட்டுக்கோட்டையினுடைய வரிகள். அதை பாடியவர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன். என்ன பாடுறாரு? குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனுஷங்கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். இந்த பாட்டை கொண்டு போய் உடுமலை நாராயண கவிகிட்ட ஒரு பொறாமை பிடிச்ச புலவர் போய் காட்டி, என்னங்க பாட்டு எழுதி வச்சிருக்கான், 6 அடி மண் போதும்ன்றது தான் உலக வழக்கு, இவன் 8 அடி மண் போதும்னு எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்டப்போ, உடுமலை பொதுவாக ஒரு புலவனை இன்னொரு புலவன் பாராட்ட மாட்டான்னு சொன்னல, ஆனால் விதிவிலக்காக உடுமலை நாராயணகவி என்ன தெரியுமா சொன்னார்? யோ, நான் வெறும் கோட்டை, நான் வெறும் பேட்டை, அவன் கோட்டை. நான் வெறும் பேட்டை, உடுமலை பேட்டை, அவன் பட்டு கோட்டை. கோட்டையை பற்றி பேட்டை கிட்ட பேச வர்றியே, நியாயமையா? இது யாருக்கும் தோணாத சிந்தனையை எழுதி வச்சிருக்கான். சொல்லப்போனால் பட்டுக்கோட்டையும் உயரம், நானும் உயரம். அதனால் வாழும்போது தான் வாடுறதுக்கு கொஞ்சம் இடம், தாராளமான இடம் கிடைக்கல. சத்த பிறகாவது கொஞ்சம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் 6 அடிக்கு மேலே 1 அடி கீழே 1 அடி தாராளமாக இருக்கட்டும்னு 8 அடின்னு பாடி வச்சான். இல்லை என்னையா தப்பு, போயான்ட்டான். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கு இருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. கூட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் குருவியின் சொந்தம் தீருமடா. கூட்டிலே குஞ்சு ஊட்ட மறந்தால் குருவியின் சொந்தம் தீருமடா.
ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா. நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, நேசம் பாசம் பொருள் ஆசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. அவர் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், ஆடினார். முடிவில் எவருக்குமே சொல்லாமலே ஓடினார். எல்லாம் தெரிந்த பெண்ணே இறந்த கண்ணை மூடினார். செவுரு வச்சு காத்தாலும் செல்வமெல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்கார யாரு? நீ துணிவிருந்தா கூறு. ரொம்ப பெரிய வரும் சிறிய வரும், எங்கே போனார் பாரு, அட எங்கே போனார் பாரு. மூச்சு நின்னா முடிந்ததடி சொந்தம். இதில் முத்துக்கண்ணி இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம். அடியே முத்துக்கண்ணி இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம். ஆனந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கு இருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. சிதம்பரம் ஜெயராம். டிஎம்எஸ் தானே பாடுறேன்னு சொல்கிறீங்க. நான் இதுவாக சொல்லலை, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். உடுமலை பாட்டு சீர்காழி சிதம்பரம் ஜெயராம். அடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா ஏஎல் ராகவன் ஒரு பாடகர் இருந்தார். எம்என் ராஜம் தெரியும் இல்லைங்களா, அவருடைய கணவர். இவரும் டிஎம்எஸ் சேர்ந்து ஒன்றா எடுத்தது தான் கல்லும் கனியாகும் படம். அது அவ்வளவா ஓடலை. ஆனாலும் ஏஎல் ராகவன் ரொம்ப பக்கா ஜென்டில்மேன். அவர் பாடிய பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பாட்டு, இந்த காதல் என்பது வராதவல்லி நல்லது, காதலிக்க தெரிஞ்சவன் புத்திசாலி, காதலிக்க வாய்ப்பே இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி. ஏன்னு கேட்டால், இந்த காதலிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவனுக்கு பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, ஏராளம். திடீர்னு எங்கேயோ பார்த்துனே இருப்பான். எதிரில் யார் போனாலும் வந்தாலும் தெரியவே தெரியாது. முன்னாடி கையை ஆட்டி பாருங்க, பார்க்கவே மாட்டான். திடீர்னு தனக்குத்தானே பேசிக்குவான். இந்த காதல் என்பது அப்பேற்பட்டது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், அந்த பார் என்னை லவ் பண்ணுறியா இல்லையா ஒழுங்காக சொல்லு. ஏங்க அவ்வளோ அவசரப்படுத்திக்காரு? நீ சொன்னதான் நான் போய் சாயந்தரம் விமலாக்கோ கமலாக்கோ நான் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் 3 தொகுதியில் நிற்கிறாமா. இன்னொருத்தன் சொல்கிறான், அந்த பார் என் காதலை ஏற்றுக்கொண்டு என்னை உன் கணவனாக ஆக்கு, இல்லை என்று மறுத்தாவது என்னை கவிஞனாகவாவது ஆக்கு, ஆனால் எதுவுமே சொல்லாமல் என்னை மடையனாக மாற்றி விடாது. இன்னொருத்தன் எழுதுறான், எதுவுமே சொல்லலைன்னா மடையன். எஸ்ன்னா கணவன், நோன்னா கவிஞன், நெய்தர்னா என்னவாச்சு, நான் என்னை மடையனாக மாற்றி விடாதேன்றான். இப்படியெல்லாம் உண்டு. ஆனால் தற்கால கோலம் எப்படி இருக்குன்னா, ஒன்று சூசைட் பண்ணிக்கிறான். அதுக்குத்தான் வைரமுத்து எழுதினார், காதலிச்சவன் தோத்து போனவன் எல்லாம் கண்ணை மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடான்னு சொன்னான். ஒரு டாக்டர் பொண்ணு இன்னொரு சொன்னால் லவ் நர்ஸ் பண்ண காதலி அப்படின்னு. ஆனால் கண்ணதாசன் ஏஎல் ராகவன் பாடுற இந்த பாட்டுக்கு பொன்னான வரியை வச்சாருமா. பொன்னான வரி, என்ன அற்புதமான வரி தெரியுமா? எங்கிருந்தாலும் வாழ்க. யார் சொன்னது? யார் சொன்னது? அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? நம்ம துரை அண்ணங்கிட்ட இருக்கிற விஷயங்களெல்லாம் புதையல். அவரை எதிரில் வச்சுன்னு பேசும்போது நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், நான் மீட்டிங் முடிஞ்சு போகிறப்போ என்னை ஒரு கடைஞ்சிருவார். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சதை விட இவர் என்ன அதிகமாக அவ்வளோ விஷயம் ஞானம் அவர்கிட்ட இருக்குது. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கார். அவர் எதில் உண்மையிலேயே டிஓவை எதிரில் உட்கார வச்சுட்டு பாடம் நடத்துகிற எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் கதியில் தான் நான் இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்கார மனுஷன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு 1962 கவியரசு கண்ணதாசன் வெளியேறுகிறார். அதுவரை இருந்தது வனவாசம்.
62க்கு பிறகு வாழ்ந்தது மனவாசம். அதுதான் அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறது. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு எழுதுந்து 62 தான் அந்த பாட்டு. அண்ணா அவர் வழி அனுப்பும்போது எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அது அப்படியே பல்லவி ஆக்கிட்டார் இவர். எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் மணத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய். வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய். துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. எவ்வளவு ஜென்டில்மேனாக கண்ணதாசன் செய்திருக்கார் பாருங்க. காதல்னா என்னன்னா, உண்மையான காதல் உடல் இச்சையை நாடாது. உண்மையான காதல் தான் கெட்டாலும் தான் காதலிக்கின்ற அந்த ஜீவன் நலமோடு வாழ வேண்டும் என்றுதான் எண்ணும். இதுதான் பரிபூரணமான பரிசுத்தமான கிறிஸ்டல் கிளியர் அன்பினுடைய இலக்கணம் என்று கவியரசு கண்ணதாசன் நிரூபித்த பாட்டு இந்த பாட்டு. இன்னைக்கு ஆசிட் ஊத்துறானே, ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டிட்டு போறானே, எடுத்த போட்டோக்கள் எல்லாம் காட்டி மிரட்டுறானே, வீடியோக்கள் எல்லாம் காட்டி மிரட்டுறானே. இந்த இழிச்சு வாய்ங்களும் அவன் பேசின அன்பு வார்த்தையில் மயங்கி அவன் என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் செஞ்சிட வேண்டியது. அப்புறமா ஐயோ 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 ஐயோன்னு வேண்டியது. பெண்கள் எல்லாம் உஷாராக இருக்கணும். ஏன்னா முள்ளு மேலே துணி விழுந்தாலும் துணி மேலே முள் விழுந்தாலும் கிழிய போகுது துணி. நெருப்பு மேலே துணி விழுந்தாலும் துணி மேலே நெருப்பு விழுந்தாலும் பொசுங்க போகுது துணி. அதுபோல் ஆண் மீது குற்றம் இருந்தாலும் பெண் மீது குற்றம் இருந்தாலும் பாதிக்கப்பட போவது பெண் வர்க்கம்தானே. ஏன்னா அவருடைய உடல் அமைப்பு வெளியே காட்டிவிடும், தப்ப முடியாது. ஆகவே பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆண்கள் மிகுந்த கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதிய பாடல்களுக்கு ஏஎல் ராகவன் உயிர் கொடுத்த குரல் எங்கிருந்தாலும் வாழ்க. அவரே ஏஎல் ராகவன் எம்ஆர் ராதாவுக்கு குரல் கொடுத்தார் தெரியுங்களா? குடும்ப கட்டுப்பாடு வலியுறுத்துற மாதிரி ஒரு பாட்டு. ஆராரோ அரியாரோ அட அசட்டு பைய புள்ள ஆராரோ, ஆராரோ அரியாரோ அட உம்மா கதையே நீ கேளாயோ. ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி மனைவி பாடுறா. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்து இப்ப வயசு 26 ஆச்சு. 6 பிள்ளை பெத்துட்டேன்னு சொல்றா. 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். 6 பிறந்தது போதும் என்று நான் 6 குளம் எல்லாம் மூழ்கி வந்தேன். காசி ராமேஸ்வரம் சுற்றி வந்தேன், பாழும் காதலினாலே திரும்பி வந்தேன். காசி ராமேஸ்வரம் போனாராம், இருந்தாலும் காதல் கூப்பிட்டுச்சா திரும்பி வந்துட்டாராம். போகாது ஐயா போகாது, எங்கு போனாலும் ஆசை தீராது. ஆசைக்கு பிள்ளை ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படி சொல்ல வந்து நாம ஆசையுடன் பேசி நாளாச்சுன்னுவா. இவர் ஆபத்து அங்கே தான் உருவாச்சின்னு முடிப்பார். அந்த பாட்டில் ஏஎல் ராகவனும் அந்த மனோரமாவும் என்ன பாடுற மாதிரி அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும் ஏஎல் ராகவனுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை குரல் அசோகம் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அசோகம் வில்லன் தானே. வாடா கத்தி குத்து கார்மேகம் அப்படின்னு ஒன்று கத்தி கொண்டாந்து மனோகர் அப்படி எதில் வைப்பார் ரிக்ஷாக்காரில். 2 அவரு ராம்தாஸ் நம்பியார் அசோகம், இந்த 4 வில்லன்களும் கண்ணன் ஒருத்தர் எம்ஜிஆர் படத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க.
5 வில்லனுங்க. எம்ஜிஆர் ஒரு ஊருக்கு போனால் ஒரு பாட்டி என்ன பண்ணிக்குது, எம்ஜிஆரோட தாடை 2த்தையும் தடவி, ராஜா பா ரொம்ப நல்லா இருக்கணும்யா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், ஆனால் இந்த நம்பியார்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராயிரு. அது சினிமாவில் வர்றதை நிஜ வாழ்க்கைன்னு நம்பி ஓட்டு போடுகிற மக்களை போல அந்த கிழவியை சினிமாவில் வருகிற நம்பியாரை நிஜமான வில்லன்னு நினச்சி நம்பியார்கிட்ட உஷாராயிருன்னு சொல்லுது இல்லையா? ஆகவே அப்பேற்பட்ட அந்த எம்ஜிஆர் அசோகன் அவர் படத்துலலாம் வில்லனாக இருப்பார். ரொம்ப அருமையான நடிகர். சினிமாவில் என்னென்னா கதாநாயகன்லாம் நிஜ வாழ்க்கையில் வில்லனாக இருப்பானா, வில்லனெல்லாம் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகனாக இருப்பானா. புரியுதில்ல? புரியுதில்ல? நிஜ வாழ்க்கையில் சினிமாவுக்கு நேர்மாறாக இருப்பாங்களாம் வில்லன்கள் எல்லாம். நம்பியார் அவ்வளவு நல்லவர், வருஷம் தவறாம இதுக்கு போனவர் சபரிமலை. எம்ஜிஆர் இறந்த போது அவருடைய சாவுக்கு நம்பியார் வரவில்லை. ஏன்? சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த காரணத்தால், வருடந்தோறும் தவறாமல் யாத்திரை செய்கின்ற காரணத்தால், வாழ்நாளெல்லாம் தமக்கு வாய்ப்பு தந்த நடிகர் எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர் மாண்டு கிடக்கின்ற சமயத்திலும் கூட ஐயப்பன் மீது கொண்ட விரதத்தை விடாமல் முடித்த அந்த பண்பின் சிகரம்தான் நம்பியார் அவர்கள் இல்லையா? அதே போல் அசோகனும் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பாடுறாரு, ஈவிகேஎஸ் மறைந்து விட்டார். தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகளுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் 2 முறை வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் 3ஆம் முறையும் வாக்களிக்கப் போகிறவர்கள் நீங்கள் தானே. நேற்று தினமலரில் போட்டான் ஒருத்தன், இன்னும் என்ன தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா அமைச்சர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து முகாமிடப் போகிறார்கள், மக்களெல்லாம் எது வேண்டும் என்று கேட்டாலும் உடனே நிறைவேற்றி தந்து விடுவார்கள், ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படி சொல்கிறார். இப்போது அவர் மறைந்து விட்டார், காலமாகி விட்டார். இந்த தெருவெல்லாம் நேற்று அவருடைய இல்லத்திற்கு வந்து இரங்கலை தெரிவிக்க கூட்டம் அலைமோதியது. அதனால் இந்த தெருவே அடைக்கப்பட்டது, எந்த வாகனமும் செல்ல முடியாத வகையில். அவர் இன்றைக்கு இறந்தார். அவரை எடுத்து சென்று மின்மயானத்திலே அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு வீட்டில் இதே போல ஒருவர் மறைந்து விட்டார், எல்லாரும் கூடி அழுகிறார்கள். அங்கே ஒரு துறவி வந்தார். அந்த துறவி என்ன செய்தார், அவர் அழ ஆரம்பிச்சுட்டார். இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏங்க கல்யாண வீட்டில் தான் சொல்லுவான், முதல் பந்தியில் உட்கார சொல்ல நான் மாப்பிள்ளை விடணுவான், 2வது பந்தியில் உட்கார சொல்ல நான் பொண்ணு விடணுவான். சாவு வீட்டில் இவர் அழுறார். ஏங்க நீங்கள் வந்து இறந்தவருக்கு என்ன சொந்தமா? இல்லை. தூரத்து வரவா? இல்லை. பங்காளியா? இல்லை. நண்பனா? இல்லை. இப்போ நீ எதுக்கு அழுறீங்க? நான் அவரை நினச்சி ஆள்றேன், நான் உங்களை நினச்சி ஆள்றேன். ஏன் எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். இல்லை, செத்துப்போன பிணத்தை பார்த்து இனிமேல் சாகப்போகிற பிணங்கள் கத்துதே, செத்துப்போன பிணத்தை எண்ணி சாகப்போகிற பிணங்கள் கத்துதே, ஐயோ. இதுதான் பட்டினத்தார், இதுதான் பட்டினத்தார். அதை அப்படியே செத்தும் பிணங்களை கண்டு சாகும் பிணங்கள் கதறுகிறதே ஐயோன்னு சொன்னாரே பட்டினத்தார். அதை அப்படியே பல்லவியாக்கினார் ஆலங்குடி சோம். அவர் அதை அப்படியே பாடுறார் பாருங்க. அசோகம் குரல் இல்லையா? அசோகனுக்கு அவ்வளோ நல்ல குரல் வருமா? அருமையாக பாடியிருக்கார், கேட்டு பாருங்க. இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். பறந்து பறந்து பணம் தேடி பாவக்குளத்தில் நீராடி, பறந்து பறந்து பணம் தேடி பாவக்குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி,
அப்படி இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனுஷன், தன்னாலே துடி துடிச்சு இறக்குறான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான் மனுஷன், தன்னாலே துடி துடிச்சு இறக்குறான். இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறான், இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறான். ஓர் நாள் உடலை விட்டு எங்கேயோ பறக்கிறான், ஓர் நாள் உடலை விட்டு எங்கேயோ பறக்கிறான். அப்படி பறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இன்பத்திலே சில நாள், துன்பத்திலே சில நாள், இன்பத்திலே சில நாள், துன்பத்திலே சில நாள். அன்னையும் பிள்ளையும் அருமை உறவுகளும், அன்னையும் தந்தையும் அருமை உறவுகளும் கண்ணீர் சிந்திடவே கடைசி வழி ஒரு நாள், கடைசி வழி ஒரு நாள். இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். ஒரு வில்லன் நடிகருடைய குரலில் எத்தனை ஏற்ற இறக்கங்களா! சங்கீத வித்வானை போல ரொம்ப அழகா பாடி இருக்காரு. என்ன அருமையான பாட்டு! உண்மையிலே தினந்தோறும் இந்த பாட்டை ஒரு முறை கேட்டால் மனுஷனுக்கு பாவம் என்ற எண்ணமே வராது. இந்த பாட்டை எதன கவிஞன் என்ன சொல்கிறான்? பறந்து பறந்து பணம் தேடி, பணத்தை தேடுகிற நேரத்தில் இது பாவமாச்சே, இந்த குளத்தில் நாம் நீராடுகிறோமே, இது நம்முடைய சந்ததிக்கு இந்த பணம் போய் சேர்ந்தால் நம்முடைய சந்ததிகள் அல்லவா பாதிக்கும். எனவே நாம் தீய வழியில் பொருளை சேர்த்தால் நம்முடைய குலமே விருத்தியாகாது என்ற பயமே இல்லாமல் பாவக்குளத்தில் அல்லவா நீராடி மனிதன் பணத்தை சேர்க்கிறான் என்ற வரி ஆலங்குடி சோமு போட்டாரே. யாருக்கு? நமக்கு தானே. ஆனால் இன்னைக்கு மத்தாப்பூரிகள்லாம் என்ன வருது? ஜிங்குனமணி ஜிங்குனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி, வெங்கல கிண்ணி போல மின்னும் மந்திரமேனி. நான் வெக்கத்துக்கு பக்கத்தில் போகாதவ, ஒரு நூலு இல்லா சேலை கட்ட ஆளானவ, அட நீ வந்தா எம் வந்தா காலி அமங்கோ அமங்கோ. இதான் தப்பு. கொஞ்ச நேரம் மின்னுச்சு, மறைஞ்சு போச்சு. ஆனால் ஆலங்குடி சோமி ஏற்றி வைத்த அகல் விளக்கு இன்றைக்கு கூட எரிந்து கொண்டே இருக்கிறதே. இப்போ யார் குரலை கேட்டோம்? அசோகன். அடுத்தது தமிழே தெரியும். பொதுவாக பாருங்க, நம்ம தமிழில் பாடகர்களாக வந்திருப்பவர்களில் ஒரே ஒருவர் தான் சீர்காழி மட்டும்தான் கடைஞ்செடுத்த பச்சை தமிழன். இது எல்லாருமே வேற ஆளுங்க. உடுமலையை சேர்த்து கொள்ளலாம். டிஎம்எஸ் சௌராஷ்டிரா, டிஎம்எஸ் சௌராஷ்டிரா, பிபி சீனிவாஸ் கன்னடா, ஜேசுதாஸ் சித்ரா மலையாளம், எஸ் ஜானகி, பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணிய தெலுங்கு. தமிழ்நாட்டில் பெண் குரலுக்கு ஒரு எல்ஆர் ஈஸ்வரி, ஒரு எம்எஸ் சுப்புலட்சுமி, இவங்க தான். ஆண் குரல்னு எடுத்துக்கிட்டாக்க சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், உடுமலை நாராயணகவி, எல்லாமே வெளியின. ஆனால் அவங்க எவ்வளோ தமிழை சுத்தமாக உச்சரித்தாங்க. பிபி சீனிவாஸ் கன்னடம் தானே, என்ன அழகாக உச்சரித்தாரு. அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்தேன் நான் அலைந்தேன், இந்த நிலையினில் உன்னையே தூது விட்டான்.
நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் விதத்தில் நான் இல்லை. கஜல் பாட்டு, கஜல் பாட்டு ஸ்டைலில் இந்த பாட்டு அப்போவே எம்எஸ்வி கொடுத்தாரு, பிபி சீனிவாஸ் பாடினார். சௌராஷ்டிரா தான். ஆனால் டிஎம்எஸ் உச்சரித்த அந்த தமிழ் உச்சரிப்பு இன்னைக்கு யாராவது உச்சரிக்க முடியுதா? பெரியம்மா பொண்ணுன்னு என்ன, பிரியமான பொண்ணுன்னு வைரமுத்து பாட்டு எழுதினாராம். பாடின உதித் நாராயணன் பெரியம்மா பொண்ணு பெரியம்மா பொண்ணுன்னு பாட்டாராம். பெரியம்மா பொண்ணு லவ் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் உச்சரிக்கிறவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், இப்போ நான் சொல்ல போகிறவரும் தெலுங்கு தான். தெலுங்கு தான். அவர் பேரை நீங்களே கண்டுபிடிங்க. நான் ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன். உலகே மாயம். யாரு? கண்டசாலா. கை தட்டுங்க அவருக்கு. அந்த கண்டசாலா தெலுங்கு தான். ஆனால் அவருடைய உச்சரிப்பு ஒரு மாதிரி இனிமையாக இருக்கும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, ஸ்பீடு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தானாக வளர்ந்ததன்றி ஓர் பாட்டும் கேட்டதில்லை, தானாக வளர்ந்து வந்தான் தங்கமென பிறந்த தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட இன்பமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. இந்த பாட்டை நாங்கள் எங்கே பாட்டு மன்றம் நடத்தினாலும் ஒன்ஸ் மோர் கேட்குறேன். இந்த பாட்டை பாடலைன்னா ஒரு சீட்டு வந்துடும். இந்த பாட்டை பாடுங்க. இந்த பாட்டை அதே போல் ஒருத்தர் என்ன பண்ணால் 50 ரூபா நோட்டோட ஒரு சீட் அனுப்பினான் ஒரு பாட்டு மன்றத்தில். என்ன பாட்டு கேட்டான் தெரியுமா? அடக்கு ஆளுமா டோலுமா பாடலை பாடவும், அன்பளிப்பு 50 ரூபா அப்படின்னு எழுதுறேன். நான் என்ன பண்ணுறது? அந்த பாட்டை நான் மனப்பாடம் பண்ணலை, எனக்கு தெரியாதுன்னு நான் மேடையில் சொன்னேன், நல்லா இருக்காது, சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அவன் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தான். 50 ரூபா கொடுத்தேன், ஆளுமா டோலுமா பாட்டு பாடுன்னா. என்னடா இவன் தண்ணி போட்டு வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தயங்குறேன். திரும்பி வரான், ஆளுமா டோலுமா பாட்டை பாடவும். 2வது வாட்டி சீட்டு வருது, 3வது வாட்டி சீட்டு வருது. ஆளுமா டோலுமா பாடலை பாடவும், பாட முடியாவிட்டால் 50 ரூபாய் திருப்பி அனுப்பவும். சரி, நான் அவனை கூப்பிட்டு 50 ரூபா சொன்னேன். இந்த முடிஞ்ச ஒன்று கொடுத்தேன். அவன் சொன்னான், கொடுக்கறதுக்காக நான் வாங்குறேன், ஏன் பாடலைன்னா. அது எனக்கு தெரியாதியான்னு. அதை முதலே சொல்கிறது தானே 50 ரூபாய்க்கு பாக்கெட்டில் போட்டான். மியூசிக் கச்சேரி மாதிரி சில நேரங்களில் பாட்டு மன்றங்களை மதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே தான் விருப்பமான பாடலெல்லாம் ஷீட்டில் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் பாட்டு மன்றத்தில் அன்றைக்கி தகுந்த தான் பேச முடியும். அதை மறந்துட்டு சில பேர் சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அதுபோல் இல்லாமல் இந்த பாட்டை முத்துக்கு முத்தாக பாட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா பாட்டு மன்றங்களையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த ஒரு அற்புதமான பாடகர், எல்லோரையும் சிரிக்க வைத்தாலும் கூட சொந்த வாழ்க்கையிலே காலமெல்லாம் அழுது கொண்டே இருந்தவர். பொதுவாக நகைச்சுவை நடிகர்களே சொந்த வாழ்க்கையில் சோகத்தை அனுபவித்து வெளியில் தான் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. என்எஸ் கிருஷ்ணங்க கடை காந்தி மணிமண்டபம் அந்த காலத்தில் இவர் யார் 35,000 ரூபாய் செலவில் கட்ட சொன்னான்? நாகர்கோயிலில் கட்டார், கடம்பட்டு கட்டார்.
அது மட்டும் இல்லை, அந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியாமல் தத்தளிக்கிறாரு. ஆனாலும் ஊருக்கு உதவுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை. எம்ஜிஆர் இவரை பார்க்க வர்றாரு. பார்க்க வர சொல்ல, ஏன்னா ஆரம்ப காலத்தில் என்எஸ்கே எம்ஜிஆரை ரொம்ப வளர்த்து விட்டவர் இல்லையா, அதனால் பார்க்க வரும்போது எல்லாம் 100 ரூபா கட்டுங்களாகவே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து கொடுக்கும்போது, ராமச்சந்திரா இதெல்லாம் கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபாயை கொஞ்சம் சில்லற மாற்றி கூட என்னார். எதுக்குண்ணே? என் கார் நம்பரு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்க்குது என்ன மாதிரியே. நான் போய் எங்கே நின்னாலையும் சுற்றிக்கிறாங்க. ஏதாவது கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு கிட்ட வந்து நிற்கிறவங்களுக்கு நான் வெறுங்கையே ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லி அனுப்புறதுக்கு எனக்கு நல்லா இல்லை. அதனால் வர்றவங்களுக்கெல்லாம் 5 10 நான் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை சில்லறையாக மாற்றினு வந்து கூடேன்னார். கடன் தொல்லை இருக்கிறது, வாழ்க்கையிலே சோகம் இருக்கிறது, ஆனால் வெளியிலே சிரித்து கொண்டே இருந்தார் என்எஸ் கிருஷ்ணன். அதே போல் நாகேஷ் கூட, அதே போலத்தான் நம்முடைய சந்திரபாபும் கூட. உள்ளுக்குள்ளே 1008 சோகம், வெளியிலே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பாடின பல பாட்டுகளில் எனக்கு 2 பாட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அவருக்கு ஒரு பாணியில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாடுவார். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. ஆசை வார்த்தை காட்டு, அதுக்கு கூட பாட்டு, காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு, உனக்கும் கூட ஓட்டு. நான் தான் மாற்றி பாடிட்டேன். அடுத்து, ஊரையெல்லாம் ஏமாற்றி வள்ளல் வேஷம் போடு, உத்தமனை போல நடந்து கொண்டு, நல்ல கணக்கை மாற்றி கள்ள கணக்கை எழுது, நல்ல நேரம் பார்த்து நண்பனை ஏமாத்து. அது கண்ணதாசை யாரை மனசில் வச்சுன்னு எழுதினாருன்னு எங்களால் யூகிக்க முடியுது, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாட்டை ரொம்ப அழகாக எழுதினார். இன்னொரு பாட்டு சொன்னார் பாருங்க, ரொம்ப அற்புதமான பாட்டு. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி கண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. உண்மையில் தாங்க வெற்றி பெறுகிறவனெல்லாம் புத்திசாலியாவா இருக்கான்? இல்லை புத்திசாலி எல்லாம் வெற்றியாவது பெறுகிறானா? காமராஜர் தோத்து போனாரு, காமராஜர் தோத்து போனாரு. ரேடியோ பெட்டியில் அந்த செய்தி வந்த உடனே தொண்டன் அந்த ரேடியோ பெட்டி மேலே கோவத்தை காட்டி உடைக்கிறான். நம்ம வீட்டில் கூட புருஷன் மேலே கோவம் வந்தால் பொம்பளைங்கெல்லாம் எது மேலே கோவத்தை காட்டுறாங்க? ஒன்று பிள்ளைங்க முதுகு விரியும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா சொட்டையாகும். எந்த வீட்டில் அண்டா குண்டா நிறைய சொட்டையாகிக்குதோ அவங்க புருஷன் மேலே ரொம்ப கோபமாக இருந்து வாழ்க்கை நடத்தினுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் கோபத்தை எப்படி பெண் எப்படி பிள்ளைகள் மீதோ இது மீது காட்டுகிறாளோ, அதே போல் பணம் இருக்கிற மனுஷங்கிட்ட குணம் இருக்கிறதில்லை, குணம் இருக்கும் மனுஷங்கிட்ட அது புத்தியுள்ள மனுஷன் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற மனுஷெல்லாம் புத்திசாலின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. இந்த 2 வரி உண்மையான வரி. ஏன்னு கேட்டால், சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பான், ஆனால் அந்த நேரத்தில் அவனோட பணம் இருக்காது. சில பேர் நிறைய பணம் வச்சுட்டு இருப்பான், ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணமே வராது. திருப்பதி கோயிலில் போய் உண்டியலில் காசு போட்டால் அந்த உண்டியலுக்கு கீழே மகாலட்சுமி எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம். அதனால் உண்டியலில் நீ 100 ரூபாய் போட்டேனா 10 மடங்காக உனக்கு பெருமாள் திரும்ப தருவார் என்று ஒரு கருத்து சமூகத்திலே நிலவுகிறது. அது உங்களுடைய ஆராய்ச்சிக்கே நான் விட்டு விடுகிறேன். ஒன்று அப்போது அங்கே 100 ரூபாய் உண்டியலில் போட்டால் உனக்கு 10,000 திரும்பி வருதுன்னா 10 லட்சம் ரூபாய் ஒருத்தன் போட்டான் என் உண்டியலில். எல்லாம் 2,000 ரூபாய் கட்டே 5 கட்டை கொண்டு வந்து போட்டான். 10 லட்சம் ஆகிப்போச்சா? வெளியில் மனுஷன் வெளியில் வர்றான், பட்டி ஜரிகை போட்டுட்டு அவர் கோயிலில் பெரிய பூரண கும்ப மரியாதை 10 லட்சம் போட்டாங்கல்ல. தர்ம தரிசனத்தை கூண்டில் ஆட்சி வச்சு இன்றைக்கி போனால் நாளைக்கு தான் விடுறான். 300 ரூபாய் டிக்கெட்டை மத்தியானம் போனால் ராத்திரி விடுறான்.
500 2000 கட்டினோம்னாக்கா ஒரு 4 மணி நேரம், 1000 2000 கொடுத்தா 1 மணி நேரம், லட்சக்கணக்கில் கொடுத்தா பெருமாளே நம்மளை பார்க்க வந்துடுறாருப்பா. அதனால தான் தெய்வத்தை நீ பார்க்கலாம், ஆனால் தெய்வம் உன்னை பார்க்கிறதா என்று உனக்கு தெரியுமா? தெய்வம் உன்னை பார்க்கிறது என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளலாம்? ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்கிற போது தெய்வம் உன்னை தேடி வரும் என்று வாலி பாடினார் ஒரு பாட்டு. இதே கருத்தை தான் மையமாக வச்சுட்டு, பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் விதி வழி வந்ததில்லை. உள்ளதையெல்லாம் ஒருவனுக்கென்றே இறைவனும் தந்ததில்லை. வாலி சந்திரோதயம் படத்தில் பாடு. அவரே படகோட்டியில் வேற மாதிரி பாடுவார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவனும் இல்லை என்றான். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அதே கருத்து அங்கே பாடினார். அதுக்கு முன்னாலேயே பாடினவர் யாரான்னு கேட்டால் சந்திரபாபு. கண்ணதாசன் தான் பாடுறார். என்ன? பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. உள்ள 10 லட்சம் போட்டு வந்தாரே, வெளியில் வரும்போது ஏழை தாயொருத்தி கையிலே ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாள். தெலுங்கிலே கேட்கிறாள், ஐயா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, நான் சாப்பிட்டா தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது நான் பால் கொடுக்க முடியும், ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்ணும், ஒரு கொஞ்சம் பணம் கொடுங்க ஐயான்னு கேட்குறான். 10 லட்சம் போட்டவருக்கு அந்த ஏழை தாயை பார்த்து இறங்க மனசு இல்லையா? இதெல்லாம் டூப்பு, குழந்தைகளுக்கு மயக்க ஊசி போட்டு அதுங்க தூங்குற மாதிரி தோளில் போட்டு வந்து பிச்சை எடுக்க இவங்கெல்லாம் பண்ணுற தந்திரம். அது தந்திரமா உண்மையான நீ கண்டறிய நீ என ஞான திருஷ்டியாக படைத்திருக்கிறாய். பெரிய புராணம் பார்க்கிறோமே, திருநீறு அணிந்த வந்தவன் குற்றவாளியாக இருந்தாலும் தத்தா நமர்னு சொல்றாருல பெரிய புராணத்தில். திருநீற்றுக்கு தாங்க மரியாதையை தவிர வந்தவன் நல்லவனா கெட்டவனா தீயவனா பகைவனா என்பது இல்லை. அதே போல ஒரு ஏழை தாய் குழந்தையை காட்டி இரக்கம் காட்டி கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள், ஏதாவது காசு கொடுங்கள் என்று கேட்கிறாள் என்றால், ஒரு 50 ரூபா கொடுத்தால் உன் செல்வம் ஒன்று வற்றி போய் விடாது. யானைக்கு ஒரு கவளம் சோறுதான், ஆனால் அதை உண்ணாமல் போய்விட்டால் யானைக்கு ஒன்றும் வருத்தமில்லை. ஆனால் ஒரு கவளம் சோறு 1 கோடி எறும்புகளுக்கு உணவாகும் அல்லவா? அதுபோல பணக்காரனாகி நீ நிரம்ப செல்வத்தை ஆண்டவனுடைய அருளால் பெற்று இருக்கிறாய். உன் உழைப்பால் நீ நிரம்ப செல்வத்தை பெற்று இருக்கிறாய். அதிலிருந்து ஒரு 10, 5, 20, 50, 100 கொடுத்து விட்டால் தெய்வம் உன்னை தேடி வரும். மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று வாலி பாடியதை அன்றைக்கே சந்திரபாபு பாடிவிட்டார். மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை என்று பாடி. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு 2 கவிஞர், 2 பாடகர்கள். நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு நிறைய நம்ம கேட்டிருக்கோம். நகைச்சுவை மன்றம், அவர் சிரிப்பை பற்றி பாடுறார். சிரிப்பு சிரிப்பு, அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு பாடுறார். அதுக்கு அடுத்து அவர் எழுதுறார் பாரு, உடுமலை நாராயணகவி வரி, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. எது? சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. வேறு எந்த ஜீவராசியாவது சிந்திக்குதா? இப்போ மாடு திடீர்னு அமைதியாக இருக்குதுன்னா சிந்திக்குதுன்னு யாருன்னா சொல்கிறோமா? கோழி கம்முன்னு பார்க்குது, சிந்திக்குதுன்னு சொல்ல முடியுமா? காக்காய்க்கு சோறு வச்சா அது பாருங்கள், அமாவாசை அன்னைக்கு பருப்பு சோறு வச்சா ஒரு காக்கா கூட வரமாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை வச்சாக்க எலும்பை கொத்தின்னு போகிறதுக்கு பறக்குது. ஒரு முட்டையினுடைய வெண்கரு வச்சு பாருங்களேன், கா கா ஒரு 50-60 காக்கா ஒரே நேரத்தில் எங்கேருந்து தான் வருதோ தெரில, காக்கா மாநாடு. ஆனால் அமாவாசை அன்னைக்கு நான் பருப்பு சோறு வடை கொண்டு போய் வைக்கிறேன், காக்கா வந்து திரும்பி பார்த்துட்டு, இதுக்காக என்னை கூப்பிட்டேன், போயா நீ மாச்சும் சோறு மாச்சு அப்படின்ற மாதிரி இந்த காக்கா நம்மளை பார்க்குது.
நான் நினைக்கிறேன் அமாவாசை அன்னைக்காவது ஏதாவது ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கருவியோ இல்லை முட்டையை 4 துண்டாக வெட்டி வச்சாவோ அதை தின்ற சாக்கிலையாவது நம்ம பெரியவங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு நம்ம நம்பலாம். ஆனால் கொஞ்சம் யோசனை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்கள். அதனால் காக்கா வந்து சாப்பிடுது, அது சிந்திக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஊற்று ஊற்று பார்க்குது, ஊற்று ஊற்று பார்க்குது, இந்த கண்ணில் ஒரு வாடி பார்க்குது, அந்த கண்ணில் ஒரு வாடி பார்க்குது. ஆனால் காக்கை சனீஸ்வரனுடைய வாகனம் என்கிற காரணத்தினால அதை யாரும் துன்புறுத்துவது கிடையாது இல்லையா? அதனால் வேறு எந்த ஜீவராசியும் செய்ய முடியாத தொழிலாகும் இந்த சிரிப்பு. உடுமலை அழகா எழுதினார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. சிரிப்பு சிரிப்பு, பாதையிலே செல்லும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் சிரிப்பு, பாதையில் செல்லும் பெண்ணை பார்த்து சிரிப்பதும் ஒரு வகை சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதருந்த பழச்செருப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாக கிடைப்பது காதருந்த பழச்செருப்பு. எப்படியெல்லாம் உடுமலை நாராயணகவி சிந்தித்திருக்கிறார். இப்படி அவர் பாடின பாட்டை நம்ம என்எஸ்கே பாடியிருக்கார். இன்னொன்றுங்க, அதாவது எந்த நேரத்துலையும் மனுஷனுக்கு அமங்கல சொல் வாயில் வரக்கூடாது, அறம் பாடியது போல் ஆகிவிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்எஸ் ஒருதலை ராகம் படத்தில் டி ராஜேந்தருக்காக பாடினார். என்னன்னு, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. பண்ணரா, நான் ஒரு ராசி இல்லா ராஜா. பண்ணரா, அதோட போச்சு. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் இத்தனைக்கும் எங்கள் குடியாத்தம் பக்கத்தில் ரத்னகிரியில் பேசும்போது அவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அவர் பாடுறதையே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் ஜேசுதாஸும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் எம்ஜிஆருக்கே பாண்ட ஆரம்பிச்சது. டிஎம்எஸ் இப்படி ரத்னகிரியில் பேசினார் என்ற செய்தி போயிடுச்சு சின்னவருக்கு. அதுக்கு என்ன பேசிட்டார்? அப்படி ஒன்றுமில்லை, நான் கஷ்டப்பட்டு நான் இப்படியெல்லாம் பாடுறேம்மா, ஆனால் வாயசைக்கிற எம்ஜிஆருக்கு தான் பெருமை போய் சேருதே தவிர கஷ்டப்பட்டு பாடுற எனக்கு அந்த பெருமை வரலம்மா அப்படின்னு கூட்டத்தில் சொன்னதை எவனோ ஒரு கட்சிக்கார எம்ஜிஆருக்கு டைப் அடிச்சிட்டான். ஓ, நீங்கள் பாடுறதுனால்தான் அப்போ எனக்கு பேர் வருது, அப்போ நீங்கள் இனிமேல் எனக்கு பாட வேண்டாம். எம்ஜிஆர் என்ன பாடுறாரு? நல்லவர்க்கு நல்லவன் கெட்டவர்க்கு கெட்டவன் நான். பண்ணர்ல அன்பேவா படத்தில் நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி 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 அப்படின்னு வர்ற படத்தில் நல்லவர்க்கு நல்லவன் கெட்டவர்க்கு கெட்டவன் நான் அப்படின்னு பாடுவார். அப்பேற்பட்டவர் டிட் ஃபார் டேட்டு தான், டிட் ஃபார் டேட்டு தான். இப்போ டிஎம்எஸ் அப்பெல்லாம் இருந்த கூட வேறு பாடல்களுக்கு பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் அறம் பாடுவது போல டி ராஜேந்தர் படத்தில் அப்படி பாடினார் பாருங்க, போச்சு. என்எஸ் கிருஷ்ணன் இந்து நேசன் பத்திரிகையாளர் கொலை வழக்கில் கைதாவதற்கு முன்னால் டொனால்ட் தங்கவேலு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பாக்கெட்டில் இருந்த கடைசி ஒரு நாணயத்தை எடுத்து, இந்தாப்பா என்கிட்ட இருந்த கடைசி லட்சுமியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட இருந்த கடைசி லட்சுமியையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, மறுநாளே கைது, மறுநாளே வறுமை, மறுநாளே துன்பம். வாயில மட்டும் எப்பொழுதும் நெகட்டிவான சொல்ல பேசவே கூடாது. நீ ஒழிஞ்சு போ, திட்டாதீங்க, வாழ்க, நல்லா இருப்பா, போயிட்டு நல்லா. தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் திருவள்ளுவர். தீமையான சொற்கள் தீமையை பயக்கின்ற காரணத்தினால் தீமையான சொற்களை நெருப்பை விட கொடியது என்று அஞ்சுவர் சான்றோர். நெகட்டிவான சொல்ல நீ உருப்பட மாட்ட சொல்லாத, நீ இப்படிலாம் இருந்தா தாண்டா கண்டு உருப்பிடுவேன்னு சொல்லு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத, வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லு. வள்ளலார் பாடினார்ல, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற ஒத்தமர்தம் உறவு வேண்டும்.
அத்தை வீட்டில் சர்க்கரை இல்லை, காப்பி பொடி இல்லை, டீ பொடி இல்லை, பருப்பு இல்லை, குண்டு மிளகாய் இல்லை, நீட்டு மிளகாய் இல்லை, சீரகம் இல்லை, மிளகு இல்லை. இல்லை இல்லைன்னு சொன்னால் இல்லாமலே போயிடும். அப்படி சொல்லாதம்மா. சரிங்க அத்தை, நான் மாற்றி சொல்கிறேன். அத்தை சர்க்கரை டப்பா காலியாக இருக்குது, காப்பி டப்பா காலியாக இருக்குது, பருப்பு டப்பா காலியாக இருக்குது. அதாவது ஒரே மீனிங் தான், ஆனால் சொல்கிற முறை வேறு இல்லைங்களா? அதனால் நான் எதுக்கு இதை இவ்வளோ நீளமாக பீடிகை போடுறேன்னா, பாடம் நடத்துகிறப்பெல்லாம் இதே போல் பீடிகை போட்டு போட்டு தான் நான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அந்த பழக்கங்க மேடைக்கு வந்தாலே விட மாட்டேங்க. அதனால் ரிட்டையர் ஆகி 13-14 வருஷம் ஆகுது. இருந்தாலே அந்த குணம் விட்டு போகுமா? கட்டது செத்தாலும் மாற. திருச்சி லோகநாதன் அற்புதமான பாடகர். அவரை என்ன செஞ்சாங்க, ஒரு படத்துக்கு பாட கூப்பிடுறாங்க. அப்போ டிஎம்எஸ் அறிமுகமான காலம். அறிமுகமான காலத்தில் அவர் கொஞ்சம் ஊதியத்தை குறைவாக வாங்கி கொண்டே நடித்தார். எவ்வளோ ஊதியம்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய். ஒரு பாட்டுக்கு 500 ரூபாய் வாங்கி கொண்டு நடித்தார். 500 ரூபாய்க்கெல்லாம் யாரோ பாடுறானமே, போய் அவனைகிட்ட போய் பாட போய் போயா, இனிமேல் நான் பாட மாட்டேன் போ. இனிமே நான் பாட மாட்டேன்னு சொன்ன வார்த்தை திருச்சி லோகநாதனுக்கு எண்டு பட்டுச்சு. இனிமே நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. நெகட்டிவான வார்த்தைகளே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களை பற்றியும் நீங்கள் நெகட்டிவாக சொல்லாதீர்கள், மற்றவர்களை பற்றி நெகட்டிவாக திட்டாதீர்கள். வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. அவனே மனம் மாறி ஒரு காலத்தில் உங்கள் காலில் விழுவா. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். 2 பேருமே நமக்கு துன்பை செய்த 2 குறளுமே என்ன பண்ணணும்னு சொல்லுது. அப்பேற்பட்ட திருவள்ளுவர் பிறந்த நாட்டில் நாம் பிறந்து திருக்குறளை பின்பற்றாமல் இருக்கலாமா? ஆகவே தான் அதை சொல்லுகிறேன். இப்போ திருச்சி லோகநாதன் என்ன சொல்கிறேன், யாரோ 500 ரூபாய்க்கெல்லாம் பாட வந்துக்கிறானாமே, யாரோ ஒரு பையன், போய் அவனிட்டு போய் பாட வையா, போய் இனிமேல் நான் பாட மாட்டேயா. ஆனால் அவரே ஒரு காலத்தில் இதே பணத்தாசியை மையமாக வச்சு நாமெல்லாம் எப்படி வாழுகிறோம்னு கவியரசர் எழுதின ஒரு பாட்டுக்கு, இந்த ஈரோட்டிலேருந்து கொடுமுடியிலேருந்து அந்தாண்ட ஆற்றுக்கு போனோன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த ஓடத்தில் மூங்கல் கொம்பு வச்சு நட்டினாங்கன்னா படகு முன்ன போகுது இல்லைங்களா? நடக்குது இல்லை? நான் ஒரு வாட்டி அப்படி தான் போனேன். அந்த மாதிரி ஒரு கொம்பை ஊனிக்கிட்டு போகிற பாட்டை எஸ்எஸ்ஆர் பாடுறாரு. அருமையான பாட்டு, திருச்சி லோகநாதனுடைய பாட்டு. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே வாழலாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமா, சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமா, வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு, நாளை போகும் உலகின் போக்கை யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. என்ன அற்புதமானது அகல் விளக்கு தான் இது. இன்னைக்கு அது ஒளி வீசுகிறது இல்லை. முடிச்சலாமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 நிமிடம் எல்லாம் முடிச்சுக்கலாம் தான் முடிச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? தம்பி பேட்டரி தீர்ந்துருச்சா? ஏன்னா நேரு பேசினே இருந்தப்போ மழை பெஞ்சதான். ஒரு ஆள் குடுகுடு நேரு நனைகிறாரேன்னு கொடை பிடிச்சப்போ நேரு கேட்டாரான், இவர் எனக்கா கொடை பிடிக்கிறாரு, அவரோட மைக்கு நனைஞ்சிடக்கூடாதுன்னு கொடை பிடிக்கிறாருன்னாரான்.
அதே மாதிரி தம்பி அப்படின்ற உடனே நான் அவர்கிட்ட தான் ஏதோ வந்து பேட்டரி கேட்டியே தீர்ந்து போச்சான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல இடம், முக்கியமான இடம். இன்னும் 2 பாட்டு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே நம்மக்கிட்ட இருக்கிறது யாராவது பாராட்டி யாராவது பேசியிருக்காங்களா? என் மகன் மாதிரி வருமா, என் பொண்ணு மாதிரி வருமா, என் மனைவி மாதிரி வருமா, யாராவது பேசுகிறோம்? நாம் வீட்டுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி பெயிண்ட்டு, கூலி 2.5 லட்சம் செலவு பண்ணி 4 லட்சத்தில் பெயிண்ட் அடிப்போம். அடித்து முடிச்ச அப்புறம் தான் பார்ப்போம் எதிர் வீட்டுக்கார அடிச்சுக்கிற பெயிண்ட்டு நல்லா இருக்குதுன்னு தோணும். உண்டா இல்லையா? எனக்கு சிவப்பு கூட கொடுத்துட்டார். என்ன சார் கம்யூனிஸ்டில் எப்போ சேர்ந்தீங்கன்னு எனக்கு கேட்க போகிறாங்க. பாபுவுக்கு ரோஸ் கலரில் பிரமாதமாக கொடுத்துட்டார். மனசு எப்பவுமே நம்மிடத்தில் இருப்பதை வைத்து திருப்தி அடைவதை விட எதிரிலே இருப்பவனை பார்த்து பொறாமைப்படுகிறதே. இதுக்கு பழமொழியில் என்ன சொல்லுவாங்க? பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க, யாருக்கும் நினைவு வரலையா? தூண்டியும் அடியும் எடுத்து கொடுத்துட்டு முடிச்சுக்கணும்னு சொன்ன எப்படிப்பா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதை யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எம்எஸ்வி யோசனை பண்ணி பார்த்துக்கிறாரு. கட்சியில் நான் பாடினா தான் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். கல்தரையில் கால் போட்டு நீந்துகின்ற மனிதா, காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆக எல்லாமே நீங்கள் ஆண் குரலில் தான் டிஎம்எஸ், சீர்காழி, பாலசுப்ரமணியம் தவிர மீதி எல்லாத்தையும் ஆண் குரலை பாடினீங்களே, ஒரு பெண் குரலை பாடினீங்களா அப்படின்னு எதில் இருக்கிற 2 பேரும் நினைக்கிறது என் மனசு கேட்டுச்சு. நீங்கள் நினச்சிங்களா இல்லையாம்மா? ஆண்களை பற்றி தான் நினைக்கலையா? என்னம்மா அது இப்படியா காலம் வர்றது? ஆனால் உண்மை சொல்கிறேன், உண்மை சொல்லுவது பாராட்டத்தக்க ஒரு பண்பு. நான் இப்படி சொல்லியிருந்தாலும் பாராட்டியிருப்பேன், அப்படி சொல்லியிருந்தாலும் பாராட்டியிருப்பேன். ஏன்னா புலவர்கள் எப்போவுமே போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடில் தூற்றினும் தூற்றுவர், சொல்லிய சொற்களை மாற்றினும் மாற்றுவர், கூற்றினும் பாவலர் கொடியராவரேன்னு ஒரு பாட்டு உண்டு. அதையும் ஒரு புலவன் தான் எழுதி வச்சான். இப்போ நிறைவாக நான் சொல்ல போகிறது ஒரு பெண் குரல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் போலே ஓடம் போலே ஆடுகிறோம் என்று பாடியது கவியரசு கண்ணதாஸ். ஆனால் இன்னொரு கவிஞர் வந்தார், அவர் என்ன சொன்னார்? கண்ணதாசன் சொன்னது போல வாழ்க்கை என்பது ஓடம்தான், ஆனால் அது வழங்குகின்ற பாடம் வாலிபரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். ஏன்னா ஆசை என்ற அலையிலே வாழ்க்கை படகு ஆடாம தடுக்கணும்னா துடுப்பு வேணுமில்ல, துடுப்பு வேணுமில்ல. அப்போ துடுப்புகள் இல்லாத படகுதான் அலைகள் அடிக்கிற திசையெல்லாம் ஓடும்,
தீமையை தடுப்பவன் இல்லாத வாழ்வும் அந்த படகின் நிலை போலத்தான் ஆகும். எனவே உன்னுடைய அறிவை நீ துடுப்பாக பயன்படுத்து என்று கவியரசு கண்ணதாசன் பாடல் வரிகளோடு இணைத்து பாடுகிற வகையிலே பாடினார் நம்முடைய முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பாட்டு வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம் துடுப்புகளில்லா படகு அலைகள் அடிக்கிற திசையெல்லாம் போகும். தீமையை தடுப்பவன் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலேயாகும். அந்த படகின் நிலை போலேயாகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். ஆகவே பெரியோர்களே, அகல் விளக்குகள் என்றென்றைக்கும் அவை சற்று ஒளி மங்கலாக இருந்தாலும் நிரந்தரமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மத்தாப்பு போல சில பாடல்கள் பளிச்சென்று வருகின்றன, மக்கள் மனதை கவர்கின்றன. பிறகு திடீரென்று மத்தாப்பு அந்த மருந்து தேர்ந்தவுடன் இருந்த இடம் தெரியாமல் அந்த குச்சி மட்டும் கீழே விழுவது போல புதிய பாடல்களில் கூட சில பாடல்கள் எல்லாம் தோன்றிய வேகத்திலேயே மறைந்து விடுகின்றன. பழங்கால அகல் விளக்குகளை ஏற்றிய கவிஞர்கள் அவர்கள் ஏற்றிய விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஏற்றியவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்பொழுது ஏற்றியவன் உயிரோடு இருக்கும்போதே ஏற்றிய விளக்குகள் அணைந்து போகின்றன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தாப்பு பாடல்களைத்தான் இந்த காலத்திலே நிறைய பேர் எழுதி குவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயம் கெட்டால் என்ன, படத்தயாரிப்பாளன் படம் பண்ணினால் போதும், என் பேரோ ஏதோ இலக்கியத்திலே வருவது போல ஸ்க்ரீனில் வந்தால் போதும், சமுதாயம் எக்கேடு கெட்டால் என்ன என்று சொல்லி போதை மருந்தை பல்வேறு தின்பண்டங்களில் கலந்து கொடுத்து போதை மருந்துக்கு அடிமையாக்குகின்ற கேடுகெட்ட வியாபாரியைப் போல இந்த பாடலாசிரியர் கூட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் சீரழிக்கிறோம் என்ற சொந்த அறிவே இல்லாமல் அனைவரும் எக்கேடு கெட்டு போனால் என்ன, எனக்கு புகழ் வந்தால் போதும் என்று ஜங்கிலி ரம்மி ஆட்டத்தை ஊக்குவிக்கின்ற அந்த கொள்கையைப் போல இந்த பாடல்கள் எல்லாம் சில பேர் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மனமும் மாற வேண்டும். நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம் இவற்றை பிரதிபலிக்கின்ற பாடல்கள் மத்தாப்பு பாடல்கள் அல்ல, அகல்விளக்கு பாடல்களே என்று சொல்லி நான் பாடகர்களை மட்டும்தான் இன்றைக்கு பேசினேன். இன்னும் இயற்றிய கவிஞர்கள் இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதை பற்றி இன்னொரு வாய்ப்பில் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் ஒரு 4-5 தொட்டு விடலாம் என்று நான் கருதினேன். ஆனால் அனைவருக்கும் போதிய நேரத்தை நான் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இன்னொரு வாய்ப்பு நீங்கள் வழங்குகிற போது அந்த சமயத்தில் அந்த பிற கவிஞர்கள் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, வாலி, வைரமுத்து என்ற 4 பேரை தவிர இன்னும் என்னென்ன கவிஞர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை ஏற்றி இருக்கிறார்கள் என்கிற அந்த விளக்கத்தை இன்னொரு வாய்ப்பிலே வழங்க அடியனுக்கு வாய்ப்பு தருமாறு துரை ஐயா அவர்களை நான் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டு, இதுகாரும் இருந்து கேட்டு யாருமே வெளிநடப்பு செய்யாமல் சட்டசபை போல இங்கே அனைவருமே இருந்து முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக ஆக்கி இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம். முத்துக்கு முத்தாக பாட்டு மீண்டும் ஒரு முறைன்றாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக
சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றி, வணக்கம். நாம் மறந்து போன பழைய பாடல்களை நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்தி, அதே சமயத்தில் இப்போ வர்ற பாடல்களை நம்மளால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. எவண்டி உன்னை பெத்தான் கையில் கிடச்சா செத்தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினச்சி எழுதுனது அந்த காலம். குறிப்பாக இந்த பாட்டுக்கு பக்கபலமாக இருந்தது பாபு அவர்களுடைய தபேலா. எல்லோரும் நல்லா ரசிச்சிங்க. நன்றி, வணக்கம்.